இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட இணக்கத்தின் அடிப்படையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையில் எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக் நகரில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் ஃபெட்டா அல் சிசி, துருக்கி ஜனாதிபதி ரெசிப் டைப் எர்டோகன் மற்றும் கட்டார் தலைவர் ஷேக் தமீம் பின் ஹமட் அல் தானி ஆகியோரும் கையெழுத்திட்டனர். மனிதாபிமான உதவிகள் இப்போது தாராளமாக கிடைத்து வருகின்றன. நூற்றுக்கணக்கான லொரிகளில் உணவு மற்றும் மருந்து, அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்கு செல்வதாக உச்சி மாநாட்டை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பல வருட வேதனை மற்றும் இரத்தக்களறிக்கு பின்னர் காசாவில் போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். பிணைய கைதிகள் குடும்பத்தோடு இணைகிறார்கள். ஒரு புதிய மற்றும் அழகான நாள் உதயமாகிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். இந்த நிலையை அடைய நீண்ட காலம் ஆனது. நாங்கள் மிகவும் விரிவாக ஆய்வு செய்த பின் தயாரிக்கப்பட்ட ஆவணத்தில் கையெழுத்திடுகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைதி ஒப்பந்தம் சாத்தியமாகுவதற்கு காரணமாக இருந்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்தார். குறிப்பாக மத்தியஸ்தர்களாக முக்கிய பங்காற்றிய எகிப்து மற்றும் கட்டார் அரசாங்கங்களுக்கும் அவர் நன்றி கூறினார். இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கலந்து கொண்டார். இந்திய அரசாங்கத்தின் சார்பாக மத்திய வெளிவிவகார இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இதில் பங்கேற்றார்.